இனிமேல் கழிவறையை கஷ்டப்பட்டு கழுவ தேவையே இல்லை. கல்லுப்பு இருக்கா, அது போதும். வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்வது என்பது அனைவருக்கும் மிகுந்த சவாலே. கழிப்பறையை தினமும் சுத்தம் செய்யவில்லை எனில் அது நம் ஆரோக்கியத்திற்கும் குடும்ப உறுப்பினர்களின் கிருமிகளை பரவி அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் நடக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். கல்லுப்பு சமையலுக்கு மட்டுமல்ல, அது சிறந்த கிருமி நாசினியும் கூட. குறிப்பாக உப்பு கலந்த தண்ணீரை பயன்படுத்தும் வீடுகளில் பேசனில் கரை வேகமாக படிந்துவிடும். இந்த கரையை புறக்கணித்தால் கிருமிகள் மற்றும் பூஞ்சைகள் விரைவாக வளரும். அது பல்வேறு நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். எனவே கழிப்பறையை சுத்தம் செய்வது அழகுக்காக மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்கும் மிக அவசியம். கரையை அகற்ற எளிய முறையாக டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தலாம். பேசனில் கரை படிந்திருக்கும் இடங்களில் டிஷ்யூ பேப்பரை வைத்து அதன் மேல் சிறிது கல் உப்பு தூவி வைக்க வேண்டும். கல்லுப்பு நீரில் கரைந்து படிந்திருக்கும் படியை குறுக்கச் செய்து அதை தளரச் செய்யும். சில நிமிடங்கள் அப்படியே விட்டால் கடினமாக ஒட்டியிருக்கும் கரை மெதுவாக கரையத் தொடங்கும். இந்த முறையில் ரசாயனங்கள் அதிகம் தேவையில்லை. அதே சமயம் சுத்தம் செய்வது சுலபமாகும். அதற்கு பிறகு ஹார்பிக் அல்லது பிற சுத்திகரிப்பு திரவத்தை சிறிது ஊற்றி நன்றாக தேய்த்து விட வேண்டும். இது கரையை மட்டும் அகற்றாமல் அதனுடன் சேர்ந்திருக்கும் கிருமிகளையும் அழிக்கும். மேலும் துர்நாற்றத்தை குறைக்கும். ரசாயனங்கள் குறைவாக உள்ள சுத்திகரிப்பு திரவங்களை தேர்ந்தெடுத்தால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும். குழந்தைகள் மற்றும் பெரியோர் இருவரும் பயன்படுத்தும் இடம் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை மிக முக்கியமானது. சுத்தம் செய்த பின் பேசினை மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள தரையையும் உலர வைத்திருப்பது அவசியம். ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் பூஞ்சை மற்றும் பாசி விரைவாக வளரக்கூடும். அதனால் சுத்தம் செய்த உடனே ஒரு உலர் துணியால் பேசனையும் தரையையும் துடைத்து விட வேண்டும். இதனால் துர்நாற்றம் வராமல் தடுக்கப்படும். மேலும் ஈரப்பதம் குறைந்த சூழல் கிருமிகள் வளர்வதற்கான வாய்ப்பையும் தடுக்கும். கரை மிக பிடிவாதமாக இருந்தால் வீட்டிலேயே எளிதில் கிடைக்கும் பேக்கிங் சோடா மற்றும் எலுமிச்சை சாற்றை பயன்படுத்தலாம். பேக்கிங் சோடா கரையை மென்மையாக்கி எலுமிச்சை சாற்றில் உள்ள அமிலம் அதை விரைவாக கரைத்துவிடும். இந்த இயற்கை கலவை ரசாயனங்களை விட பாதுகாப்பானது மட்டுமல்ல, பேசனை பளிச்சென மின்ன செய்யும். இந்த எளிதாக கிடைக்கும் இந்த பொருட்களை பயன்படுத்தி அதிக செலவில்லாமல் சுத்தம் செய்யலாம். இத்துடன் கழிப்பறையில் எப்போதும் சோப்போ அல்லது ஹேண்ட் சானிடைசரோ வைத்திருக்க வேண்டும். கழிப்பறையை பயன்படுத்தி முடித்தவுடன் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். இது தொற்று நோய்களை தடுக்கும் அடிப்படை வழிமுறை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இதை பழக்கமாக்கி கொடுக்க வேண்டும். கைகளை கழுவாமல் விட்டால் பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் விரைவாக பரவி உடல் நலனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் கழிப்பறையை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு அங்கம். சிறு சிறு பழக்கங்களே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஷ்யூ, கல்லுப்பு, ஹார்பிக் அல்லது பேக்கிங் சோடா, எலுமிச்சை போன்ற எளிய பொருட்களை கொண்டு கழிப்பறையை சுத்தமாக வைத்திருக்க முடியும். இதனை முறையாக பின்பற்றினால் குடும்பத்தின் நலனும் மன அமைதியும் கூடும். சுத்தமான கழிப்பறை சுத்தமான வாழ்க்கையின் அடிப்படை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம்.